ஒரு சந்தனம் இருக்கிற மரம் மாதிரி. உண்மையிலேயே சொல்ல ஒரு யோசனை சொல்லல, இவ்வளவு பெரிய வெற்றிக்கப்புறமும் என்னுடன் சேர்ந்து நடிக்கிற சக நடிகர்களை சமமான ஒரு முழுமையான ஒரு வீரன் நான் அவர்தான் பார்த்தேன். சந்தானம் சாயின் கிளைகளே, சந்தானம் சாயின் இலைகளே, இதனால சந்தானம் சார் இந்த படம் எங்களுக்கு மிகப்பெரிய உண்மை. எந்த விஷயத்துக்காக சந்தானம் சார் இவ்வளவு அந்த இந்த விஷயம் 100% இந்த படம் நடக்கும். எங்கெல்ல இருக்கிறா கார்த்திகை சந்தானம் சாரோட ரசிகர்கள்னால அவருடைய புஸ்தகம் கீழானாலும் சரி, இந்த வடக்கப்படி வாங்கினாலும் சரி, உங்களை மாதிரியே சந்தானம் சார் எல்லாம் பண்ணா பிடிப்பான்னு எனக்கு நான் பொதுவா சந்தானம் சாரோட ஃபர்ஸ்ட் விஜய் சூர்யாவோட சீசன் தான் அன்பே இருக்கலாம். அதுல அப்பதான் சந்தானம் சார் டிகிரி ஸ்டேஜ் சிம்பு சார் பண்ணிட்டு இருக்கும்போது சிம்பு சார் சொல்லி விஜய் சூர்யா சார் நடிக்க வந்தாங்க. அப்ப 2 பேரும் நடிக்கும்போது நான் தான் அந்த உரிமையில திரும்ப விஜய் சூர்யா சார் ஆக்டிங் கட்ட நான் தான் சொல்லுவேன். கேமரா கிட்ட அவங்க 2 பேர் நடிப்பாங்க. இருக்கு ஆனா இல்ல, அதுவே ஒரு காம்படிஷன். அது மிகப்பெரிய வெற்றி அளிக்க அந்த ட்ரெண்ட்ல. அதுக்கப்புறம் காலம் நடிகராகிடுச்சு. ரமேஷ் சார் நடிக்க மாட்டோமா அவரு சீனியர் படிப்பா போடுது. நம்ம டைரக்டர் வசந்த அப்ப இதை காமெடி அப்ப அவர் படங்களை நடிக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா சந்தானம் சார் படத்தில் வர அழைப்புகள் வரும். நான் சொல்லிட்டே இருக்கேன். சந்தானம் சாருடைய ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது டிஃபன் சாப்பிடுறது உட்கார்ந்து மீல் சாப்பிடணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். 14 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வாய்ப்பு எனக்கு காசு கொடுத்தாங்க. இந்த படம் மக்களுக்கு தேவையே தெரியாது. சந்தான சாலை நம்ம புரியவே தெரியாத படத்தோட 7வது வருஷத்துல சந்தானம் கிட்ட வந்தாங்க. என்ன உண்மையில எக்ஸ்டர்னவே பண்ணிருக்கீங்க, இன்னும் தொடர்ந்து பண்ணுவாங்க. அந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ஒரு அற்புதமா இருந்துச்சு. இந்த நேரத்துல என்கிட்ட நடிச்ச டாக்டர் தமிழ்சாரா இருக்கட்டும், என்னுடைய அன்பு அண்ணன் MS பாஸ்கரனா இருக்கட்டும், என்னுடைய அன்பு சகோதரர் கோல் சுரேஷ் அவர்கள், அப்புறம் தொடர்ந்து நடிச்சிருக்கீங்க நம்முடைய மாறன் சார், சேஷு சார், அப்புறம் பாக்கியம் சார், ஹீரோயினி வேற எடுத்து போயிட்டீங்க எங்களுடைய மொட்டராஜேந்திரன், அப்புறம் என்கிட்ட இனியும் நடிச்சிருக்க ஜான் விஜய், இவங்க எல்லாருமே இந்த படத்துல ஷூட்டிங் ஸ்பாட்ல போட்டு போல நடிச்சாங்க. முக்கியமா என்னுடைய நண்பர் காலேஜ் என்கிட்ட பயங்கர போட்டு போட்டு நடிச்சாரு. ஏன்னா 2 பேரும் ஈக்குவல் கேரக்டர். அவங்க நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னுடைய இந்த படத்தோட ப்ரொடியூசர், எனக்கு தெரிஞ்சு ப்ரொடியூசர் தான் ராஜா தான். ஏன்னா அவங்க மெயின் ப்ரொடியூசர் சூப்பர் சார் பார்த்ததில்லை. நமஸ்காரம் சார், நான் உங்களை பார்த்ததில்லை. இருந்தாலும் உங்களுக்கு ப்ரொடியூசரா நடராஜா தெரிஞ்சாரு. உண்மையிலே நீக்காமன்னா மாலுமின்னு சொல்லுவாங்க, மாலுமின்னு கேட்டேன். இந்த ப்ராஜெக்டுக்கு சந்தான சாரை வச்சு பண்ற மிகப்பெரிய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டுக்கு அவர் உண்மையிலே நீக்காமன் நடராஜ் சார் 65 நாள் செடியில தங்கி நடக்கிறது ரெக்கார்ட் யாராலும் முடியாது. எவ்வளவு பெரிய ஒரு டிசைனரா இருந்தாலும் ரெக்கார்ட் பண்ண முடியாது. அது 2 பேருடைய விலைக்கு பயங்கரமா இருக்கணும். ஒன்று பிளான் A, பிளான் B, பிளான் C வச்சுக்கணும். அதை கார்த்திகை சார் வச்சிருந்தாரு. ஆனா நடராஜ் சார் ஒரே பிளான் தான், ஒரே செல்லும் ஒரு பிளான் வச்சிருந்தாரு. இது 2 சேர்ந்து 65 நாள் ஒரு காமெடி படத்தை எடுத்திருக்கோம்னா இந்த படம் ஒரு காமெடி படம் மட்டும் இல்ல, சரியான திட்டமிடுதல். சந்தான சார் எவ்வளவு பெரிய பட்ஜெட் எடுத்தாலும் படம் வெற்றி அடைங்கிறதுக்கு உதாரணம் கிடையாது. அப்புறம் இந்த படத்துல வேலை பார்த்த உதவி இயக்குநர்கள், அசோசியேட் டைரக்டர், இவங்களாம் நான் பெருமையோடு சொல்லிக்கிறேன். ஆல்பின் சார், அப்புறம் நம்ம தீபக், ரெயின் சார், மஞ்சு சார், நம்மளோட கோ டைரக்டர், எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச் சார். இன்னைக்கு சின்ன காட்டு கொடுத்தாலும் டெவலப் பண்ணி பெருசா தெரியும். இப்ப வாய்ப்பு வர போச்சு பார்த்தீங்க. அண்ணன் தமிழ் சார் ப்ராப்பர் வில்லனா கூட பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னுடைய படத்துல காமெடி வில்லன் பண்ணியிருக்காங்க. ஆனா ப்ராப்பரா ஒரு வில்லன் அப்படின்னு நான் நடிச்சதே இல்லை. தமிழ் சார் நடிக்கின்றது எனக்கு உண்மையிலே அது ஒரு ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஏன்னா அவர்கிட்ட நீங்க ஒரு பக்கத்துக்கு டயலாக் எடுத்தீங்கன்னா கூட அதை அப்படியே சுருக்கி அது எல்லாத்தையுமே ரியாக்ஷன் கொடுத்துட்டு ஒரு வருடம் பேசுற ஒரு டயலாக். ஸோ அது ரொம்ப சேலஞ்சிங், எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. இன்னும் இந்த படத்துல சில இடத்துல நான் நடிச்சிருக்கிறேன் அப்படின்னு நினைச்சேன்னா அது அவங்க ஒரு முக்கிய காரணம். ஏன்னா ஆப்போசிட்ல அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்காரு.
அப்படியே கட் பண்ண வழியில சார் எழுதாம வெறும் பேச்சு கொடுத்துருவாங்க, ஒரு 10 நிமிஷம் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு, அவரு கூட ஒரு காம்போ. சோ இப்படி ஒரு காம்போ ஒரு கேரக்டர் வந்த மாதிரி. ஸோ அவரும் ஜான்விஜய் தான் இதுல வந்து காம்பினேஷனா வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இன்னும் நான் சொன்னேன், நான் படம் பார்க்கும்போது இந்த கேரக்டர் இந்த சீன்ஸ்ல நான் பயங்கரமா சிரிச்சேன் அப்படின்னு சொல்லி உண்மையா நான் சிரிச்சேன். அவர் தாசில்தார் வரும்போது நானும் ஆரம்பிக்கிறது. ஸோ அவங்க 2 பேருக்கும் இந்த மாதிரி நானும் எனக்கு மூலமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி. தேங்க்யூ சார். ஓடிடி ஆகட்டும், தியேட்டர் ஆகட்டும், சார் வந்தால் எப்பவுமே பேசலாம். சீனியர் ஆக்டர் சொல்றதை விட இருக்கும் நாயகன் அவர்கள் பார்க்கும் எல்லாரும் என்ஜாய் பண்ணணும். செல்லப்பெண் ஆகட்டும், இளம்பரதி ஆகட்டும், தானக்கரை பக்கத்துல இருக்காங்க. அதுவும் அழகான வடக்கு நாமசாமியில எல்லோருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். இதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு நான் வருவதற்கு எனக்கு வந்து ஆரம்பத்தில் இருந்து வாய்ப்பு கொடுத்த இயக்குநர்கள், நான் சின்ன திரையில் நடிக்கும்போதும் சரி, பெரிய திரையில் நடிக்கும் போதும் சரி, அவர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன். அதே மாதிரி வந்து மனமில்லாத நேரத்தில் எனக்கு நடிகர் சங்கம் காடு கொடுத்து சமீபத்தில் போன வருஷத்தின் இறுதியில் நம்ம எல்லாம் விட்டு பிரிந்த எங்க அண்ணன் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த இரங்கலை அவருடைய பாதங்களில் வைக்கிறேன். இருந்து சென்ற சகோதரி உபகாரணி அவர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை அவருடைய குடும்பத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வடக்கப்பட்டி ராமசாமி நல்ல அருமையான தமிழ் பெயர், இங்கிலீஷ் டைட்டிலும் எல்லாம் அருமையான தமிழ் பெயர். பார்க்கும் படம் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து அங்க வந்து ஈட்டி நட்டராஜன் அப்புறம் நல்ல ஒரு தம்பி கார்த்திகேயன் இவர்கள் இருவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். விஸ்வபிரசாத் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். வந்திருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி தம்பி கண்ணன் அவர்கள், தம்பி ரவீந்திர அவர்கள், சேஷ் அவர்கள், மாறன் அவர்கள், சுரேஷ் அவர்கள், இப்படி நல்ல நல்ல தம்பிகள், நல்ல ஹீரோகள், நல்ல கேரக்டர், இந்த மாதிரி எனக்கு ஒர்க் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த கம்பெனிக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் அவருடைய நல்ல உதவியாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். டைரக்டர் வந்து கதையெல்லாம் சொல்லிடுவார், பேசுவார். அது எந்த கம்பெனியா இருக்காங்க சரி, ப்ரொடியூசர் வந்து பேசுவார் எல்லாரும். அதுக்கு அப்புறமே போன் பண்ணி படம் எல்லாம் அப்படின்னு பர்சனலாக எந்த படமாக இருந்தாலும் நான் கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற என்னுடைய அன்பு தம்பி பேரை சொல்லாமலே இவ்வளவு கேட்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், அதாவது எந்த படமா இருந்தாலும் இருக்கணும் அப்படின்னு எனக்கு சில படங்கள்ல நான் மிஸ் இருந்தால் அது என்னுடைய தப்பு தான். நம்பி கூப்பிடாம இருந்தது கிடையாது. நான் என்ஜாய் போய் மறுபடியும் இருந்திருப்பேன். அந்த நேரத்துல வர முடியாமல் நினைக்கிறோம். நான் பர்சனலா போன் பண்ணி தம்பி இந்த நேரத்துல வர முடியல, போகணும் எப்படியாவது அட்ஜஸ்ட் வர பாருங்க அப்படின்னு செல்லமா போச்சுட்டு சரி முடியல அப்படிங்கிற பட்சத்துல எல்லாம் நம்முடைய கட்டணம் இல்லை அப்படின்றது அவரும் உணர்வார். சரிங்க, அப்புறம் அடுத்த படத்துல மீட் பண்ணணும், அடுத்த படத்துல கண்டிப்பா வந்துடணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்தோட தான் போகணும் போட்டல. அந்த மாதிரியான ஒரு அன்பு தம்பி அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் என்னுடைய சொந்த தம்பி அப்படின்னு இருக்குங்க. வீராசாமி காலத்துல ஏதோ ஒரு சாமி அந்த மாதிரி அதுல ஒரு அற்புதமான ஒரு அன்பு, இந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் இல்லை. பெரிய விஷயம் கேட்டீங்கன்னாக்க காண முடிகின்ற உருவங்களும் நம்ம கதைகளை காண முடியும்.
வாழ முடியாத சில விஷயங்களை நம்ம கடவுளை உணர முடியும் அப்படிங்கிறத அற்புதமா அந்த படத்துல சொல்லியிருக்கிறாங்க சொல்லி அவர்கள். ரொம்ப அற்புதமான விஷயம். நல்ல விழா. இதே மாதிரி இந்த படத்தினுடைய 100வது நாளுக்கும் விழா நடத்த வேண்டும் அப்படின்னு இறைவனை மட்டுமல்ல வந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களையும் தந்தை சந்தானத்தினுடைய உடன்பிறப்புகள் எல்லோருக்கும் பணிவான வேண்டுகோள் வைக்கின்றேன். இங்கே வந்திருப்பவர்கள் எல்லோரும் விளையாட கல்விகள் கிடையாத வேதமோர் பகடு வாராத மற்றும் பண்பாத வேலையும் பின்பாத வேலையும் கழுதிலும் இல்லாத இடையும் சரியாத வகையும் நண்பர்களாத கலையும் தகராத சந்தானமும் நாளாத குட்டையும் மாறாத வார்த்தையும் கடைகள் மாறாத விடையும் கிடையாது இந்தியனும் தோறாத சீர்பெற பின்புள்ளா வாழ்வின் பெயரில் சாதங்கள் அன்புமாகிய 16 செல்வங்களையும் பெற்று பெரிதாக வாழ வேண்டும் என்று உள்ளவர்களை நன்றி.